பத்மதீவிலே நாடு கடத்தப்பட்டதான தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோவான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தரிசனத்தை காணும் போது அந்த தரிசனத்திலே அவர் எப்படியாக சொல்லுகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார். ஒரே எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு யாரும் உதவியற்ற இடத்திலே நேரே அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் பார்க்கிறது, என்னுடைய ஆண்டவர் மேகங்களுடனே வருவார். எத்தனை தேவ பிள்ளையை சொல்றீங்க, மேகத்திலே நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அந்த மேக கூட்டங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எபிரேய சபைக்கு சொல்லும் போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு முன் வைத்திருக்கிற ஓட்டத்தை ஸ்திரதையோட நம்பிக்கையோட ஓடுவோன்னு சொல்லப்பட்டு, யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அந்த ஓட்ட களத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்திலே அநேக மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எலியா சொன்னார், நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், இந்த பூமியிலே வேற ஒருத்தரும் உம்மை வணங்குறவர்களோ நமஸ்கரிக்கிறவர்களோ இல்லைன்னு சொல்லும் போது ஆறுதலான ஒரு வார்த்தையை எலியாவுக்கு சொன்னார். 7000 பேர் இருக்காங்க. எலியாவே, நீ ஒருத்த மாத்திரம் இல்லை, 7000 பேர் இருக்கிறாங்க. ஆனா உனக்கு செய்ய வேண்டிய வேலையை வைத்திருக்கிறேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டம் போதும்னு சொல்லாத, ஓடு என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு. அவரை நான் பார்க்க வேண்டும், அவரை காண வேண்டும், அவரை எங்கே சந்திக்கலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. யோபுவிடத்தில் கேட்டால் சொல்லுவார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? அவரை எங்கே கண்டு சந்தித்தால் என்னுடைய காரியங்களை நான் அவரிடத்தில் ரூபிகாரப்படுத்த முடியும்? நான் அவரை கண்டு சந்திக்க வேண்டும். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தால் நான் அவரை காணவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் பரிசுத்தவான்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் போவார்களோ என்கிற ஒரு நம்பிக்கை அற்று போகிற காலத்திலே வந்திருக்கிறோம். முன்னால நமக்கு சொன்னாங்க, 3 நாள் உபவாசம் இருந்து திருவிருந்து ராப்போஜனை எடுத்தாதான் அது சரியாகும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் பொருத்தனை பண்ணவங்க இருப்பீங்க. 3 நாள் உபவாசம் இருந்தாதான் ராப்போஜனை எடுப்போம். ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வர முடியும், நான் அதையெல்லாம் விடுகிறேன். அந்த அனுபவத்துக்கு நான் திரும்ப வர வேண்டும். நம்மால முடிந்த அளவுக்கு அந்த பயமும் அந்த பக்தியும் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கும் போது, உல்பத்தி 5ஆம் அத்தியாயம் 24வது வசனம் வாசிக்கும் போது, யானோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், காணப்படாமற் போன. தேவன் அவனை எடுத்தாரு. எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்க. யானோக்கு மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். அந்த காலத்திலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரே ஒரு கற்பனை தான் அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவரும் அவருடைய மனைவியும் சாப்பிட்டு தோட்டத்துக்கு வெளியே வந்துட்டாங்க. தினந்தோறும் வந்த ஆண்டவர் அவர்களோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தபோது மரத்தடியிலே ஒளித்திருக்கிறேன்னு சொன்னார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஏன் நீ மரத்தடியில ஒளித்திருக்க வேண்டும்? நீர் தந்த ஸ்திரீ அப்படின்னார். அப்பமாவது ஒரு வார்த்தை அவருக்கு கிருபையில இரக்கமாய், ஆண்டவரே தெரியாம நாங்க செய்துட்டோம், நாங்க 2 பேரும் இதை சாப்பிட்டுட்டோம், பிளீஸ் என்ன மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். கிருபையின் நாட்களிலே நாம் கேட்டால் அவர் மன்னிக்க கூடியவர். அவனை குறித்து எவ்வளவாய் தாகம் பாரம் வைத்திருந்தார் என்பது நமக்கு தெரியும். அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறார், அதன் தோலை எடுத்து வஸ்திரமாக உடுக்க கொடுக்கிறார். அவனுடைய சந்ததியை திரும்பவும் ஆராதித்த போது அந்த சந்ததிக்கு ஆராதனை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அந்த ஆராதனையிலே பிரியப்படுகிறார். இதெல்லாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு நடக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே தேவனோடு சஞ்சரித்த ஒரு யானோக்கை குறித்து சொல்லும் போது அந்த தேவ மனிதன் மிகவும் பரிசுத்தமாய் நடந்திருக்கிறார். ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்திருக்கிறார். ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தர் அவரை என்ன செய்தாராம்? எடுத்துக்கொண்டார்.
கர்த்தர் அவரை எடுத்துக் கொண்டார். அவர் காணப்படாமற் போனார். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு நான் காணப்படாமற் போனால் கூட, என்னுடைய பெயர் பூமியிலே அற்று போனால் கூட, கர்த்தரோடு நான் இருப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. பூமியிலே என்னுடைய பெயர் இருப்பதை நான் விரும்புகிறவனாய் இருக்கக்கூடாது. புழுதியிலே எழுதப்பட்ட பெயர்கள் ஒன்றும் நிலை நிற்காது. நம்ம வீட்டுக்கு போடுகிற பேரு, நம்ம காருக்கு போடுகிற பேரு, நம்ம கம்பெனிக்கு போடுகிற பேரெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது பேரை மாத்திடுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. பிள்ளைகள் பிறந்தோட, 2 சின்ன குழந்தை பிறந்தோட காருக்கு பேக்கில் அந்த 2 குழந்தைங்க பேரையும் போட்டுருவாங்க. மற்றவங்க பேரெல்லாம், அப்பா அம்மா பேரெல்லாம் போயிடும். இந்த பூமியிலே அது அழிந்து போகிறது. ஒரு தட்டுப்பட்டுன்னா அந்த கிளாஸ்ல இருக்க உடைஞ்சுன்னா அந்த பெயர் போயிடும். ஆனால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு எவ்வளவு நேசிச்சு நம்ம பேரை எழுதி வச்சு அவர் நம்மோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். இங்க பேர் நமக்கு இல்லாம இருந்தா ஒரு குழப்பமே இல்லை. தைரியமா சொல்லலாம், எனக்கு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு இயேசுப்பா எனக்கு இறங்கி அவரை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு தர வேண்டும் என்று தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற நாம் கேட்க வேண்டும். ஜெபத்திலே ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களாக ஜெபித்த பரிசுத்தவான்களை குறித்து உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்வதற்கு நேரம் இல்லை. இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவனுக்கு 2 இடம் இருக்கிறது. ஒன்று நரகம், பாதாளம், இனி ஒன்று பரலோகம். 2 இடத்திலேயும் ஏதாவது ஒரு இடத்தை அவனாக தெரிந்து கொள்ளலாம். வழி விசாலமா இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல், நரகத்துக்கு போகிற வாசல், எப்படி வேணும்னாலும் போகலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் என்ன செய்தான்? இடுக்கமா இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இது ஜீவனுக்கு போகிற வாசல்ல போறவனும் அந்த மேக கூட்டத்தை பார்ப்பான். இந்த பாதாளத்துக்கு விசாலமான வாசல்ல போகிறவனும் ஆண்டவருடைய அந்த மேக கூட்டத்தை பார்த்து கொண்டிருப்பான். மேகம் மீதில் இயேசு வருவார், நான் பாட்டும் பாடுவான், நல்லா பாட்டும் பாடுவான். ட்ரம் எல்லாம் கிளியும். இன்னைக்கு ஒரு சபையில போன போது ட்ரம் கிழிச்சு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ட்ரம் பிறகு கையடிச்சு எல்லாரும் பாடணும். அந்த அளவுக்கு அடிச்சு பாடி இருக்கிறாங்க. அதுக்காக கத்தரை சோத்தரிக்கிறது. அல்லேலூயா. சோதரம் ட்ரம் கிளியா அடிச்சு பாடினாலும் சோதரம் மேக கூட்டத்தில் வருகிறவரை காண்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யோக்கியதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உங்க பிள்ளை யூரின் பண்ணி கொஞ்சம் அழுக்கல எல்லாம் இருந்துட்டு வந்தா பிள்ளையை எடுப்பீங்க, அந்த அழுக்கோட எடுத்து மடியில் வைக்க மாட்டீங்க இல்லையா? சின்ன குழந்தை, 3 மாசமான குழந்தை, 2 மாசமான குழந்தை, உடனே அந்த குழந்தைய எடுத்து கிளீன் பண்ணி சோப்பு போட்டு கழுவி தொடச்சி மணத்தி, இன்னும் நாறுதுன்னா பவுடர் போட்டு அதை எப்படியும் மணக்க வச்சுதான் அந்த குழந்தைய மடியில எடுத்து வைப்பேன். நீங்களே இவ்வளவு பரிசுத்தமா உங்க பிள்ளையை எடுக்கிறதுக்கு பிரயாசப்படும் போது நித்தியத்தில் இருக்கிற ஒரு கரைதிரை இல்லாத மணவாளனாகி இயேசு வந்து உங்களை என்னையும் அவர் எடுக்கணும்னா நான் எவ்வளவு என்ன பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். வார்த்தையிலும் சிந்தனையிலும் செய்கையிலும் கிரியையிலும் எல்லாவற்றிலும் சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அனுபவத்துல தான் ஆண்டவரை நம்ம தரிசிக்க போய் நிக்கணும். காலை மாலை 3 வேளைகள், அந்தி சந்தி மத்தியான வேளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. வேதத்திலே தானியேலை குறித்து சொல்ல முடியும், தாவீதை குறித்து சொல்ல முடியும். பரிசுத்தவான்கள் வேதத்திலே எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி இப்படி ஜெபம் பண்ணணும், டைம் போட்டு ஜெபம் பண்ணணும், இப்படி இப்படி எல்லாம் ஆண்டவரோடு சஞ்சரித்தோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும் போது பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம், பேசாததை நாங்க வணங்க மாட்டோம், எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வத்தை தான் கும்பிடுவோம், தெய்வத்தை தான், அப்படியெல்லாம் தைரியமா போய் நின்று இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இரக்கம் செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். ஆனா தேவனோடு சஞ்சரித்து காணப்படாம போன ஒரு மனிதனிலே பைபிள்ல சொல்லப்படுற ஒரு முக்கியமான மனிதன் ஏனோக்கு. அல்லேலூயா. அந்த ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தேவனோடு போனதுக்காக அவர் வருத்தப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை, சந்தோஷப்பட்டிருப்பார். எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எலியா போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளு சொன்ன போது அவர் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னாரு. ஆனா ஒரு சமயம் வந்த போது நீ வாப்பா உன்னை நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கொண்டார். அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளையும் விட்டு பிரிச்சுட்டு ஒரு சுழல் காத்துல அவர் ஆண்டவருக்கு என்ன போதும் அவர்கிட்ட கொண்டு போவதுக்கு ஒரு சுழல் காத்து சோத்துரும். நமக்குன்னா விண்வெளியில போவதுக்கு எவ்வளவோ கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்க பிறகு சாப்பிடவும் முடியாது, சின்ன டேப்லெட்டுகள் அது எப்படி எல்லாம பண்றாங்க.
போனாலும் வசனம் சொல்லுது, அங்க நீ கூட்ட கட்டுனால நான் உன்னை கீழே தள்ளுவேன்னு சொல்லி இருக்காரு. சொன்னது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா யானோக்கு அங்க இருந்து அவர் தள்ளல, எலியாவை அங்க இருந்து என்ன செய்யல, தள்ளல. அநேக பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எடுத்து கொண்டு போயிருக்கிறார், இயேசு போயிருக்கிறார். இவங்களை எல்லாம் அவர் தள்ளல, அவர் பத்திரமா வைத்திருக்கிறார். சந்தோஷமாய் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்த அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாள் நியாயம் தீர்க்கிறவர்களாய் நம்மிடத்துல வரும்போது இந்த மேக கூட்டத்தை பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருவர் வருவார். அல்லேலூயா. அவர்தான் சிலுவையில் அறையப்பட்டவர், அவர்தான் பாடுகள் அனுபவித்தவர். எல்லா அதிகாரமும் இருந்தும் சகலமும் அவருக்கு சொந்தமா இருந்தும் அதுல ஒன்றை கூட அனுபவிக்காதபடி எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்து அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபியாக தன்னை அர்ப்பணம் செய்து அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவருடைய கூட்டத்தில் நிற்பார். அல்லேலூயா. அவருடைய அந்த கூட்டத்தில் என் இயேசு நிற்கும் போது இயேசு வந்து நம்ம கூட்டிட்டு போ. நீ மேகத்துல வான்னு சொல்ல மாட்டேன். எலியாவையாவது சுழல் காட்டுல அங்க தூக்கிட்டு போன வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என்னுடைய பிதாவின் வீடு. இயேசு தைரியமாய் சொல்லுகிறார், அது என் வீடு இல்ல, என் அப்பா வீடு. எனக்கு சொந்தமானது, எனக்கு சுதந்திரமானது, என்னை அனுப்பினவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த வீட்டில் உங்களை வந்து நான் கூட்டிக் கொண்டு போவேன். அந்த வீட்டில் போவதற்கு சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பினால் போகாது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். நிக்கோதேமு என்கிற ஒரு தேவ மனிதன் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே அவர் சொல்லப்படும் போது ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அதுக்கு அவர் சொல்லுகிறார், இவ்வளவு வயசாளியா இருக்கிறன்னா என் தாயின் வயிற்றுல திரும்பவும் போய் பிறக்க முடியுமா, என்ன சொல்லுறீங்க அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அப்ப ஜலத்தினாலும் பிறக்கணும், ஆவியினாலும் பிறக்கணும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆவியின் அபிஷேகத்தோடு நிரம்பி நிற்போம் என்று சொன்னார். அந்த ஆவியானவர் நம்மை நல்ல வழியில நடத்துவார், செம்மையான வழியில நடத்துவார். நம்மால நடக்க முடியாது. ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு நான் சரியாக நடப்பேன்னு சொல்லி சில டைம் லேட் பண்ணுகிறது உண்டு. சின்ன பிள்ளைகள் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு காலேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஞானஸ்நானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். வேலை கிடைச்ச பிறகு ஞானஸ்நானம் எடுக்கலாம். சில சொல்லுவாங்க கல்யாண நேரம் ஞானஸ்நானம் எடுக்கலாம். இதை தட்டி எப்படியாவது போயிட்டாங்கன்னு சொன்னா பாஸ்டருக்கு இன்னும் பைசா கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்காம நைஸா அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணத்தை முடிச்சுட்டா சோதரா அப்பா அம்மா ஞானஸ்நானம் எல்லாம் அங்க போற இடத்துல எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டா நாங்க என்ன செய்திருவோம், சரி நம்ம தான் செய்கிறோம், அப்பா அம்மா நல்லவங்க, அந்த நம்பி கொடுத்துட்டா இவன் கடைசியில ஞானஸ்நானம் எடுக்கிறது 75-80 வயசு வரை நைஸா எல்லா பாவமும் செய்துட்டு ஆனா எடுக்காம போக மாட்டாங்க. உயிரோட இருந்தா கண்டிப்பா முங்காம விட மாட்டார் ஆண்டவர், முக்கி போடுவார் தூக்கி. சோத்திரம். இவ்வளவு நாளும் செய்த பாவங்களுக்கு எல்லா தண்டனை பூமியிலேயும் அங்கேயும் கிடைக்கும். அப்போ சத்தியம் இதுதான் அறிந்த உடனே அந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தால் நம்மை போல பாக்கியவான்கள் இந்த பூமியில வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. என்னிடத்துல பக்கத்துல ஒரு சபையில இருந்து ஒரு தம்பி ஓடி வந்தான், பாஸ்டர் எங்க மூழ்கி ஞானஸ்நானம் சொல்லி இருக்குது, ஞானஸ்நானம் தானே சொல்லி இருக்கா அப்படின்னு. அவன்கிட்ட சொன்ன, இந்த ஆர்சி மொழிபெயர்ப்பு ஒரு பைபிள் இருக்குது, அது உனக்கிட்ட இருக்கு? ஆமா இருக்கு, வீட்டுல இருக்கு. எங்கிட்ட இருக்கு, ஆனா உங்ககிட்ட இருக்க பைபிளை இங்க கொண்டு வா, அதுல இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த பைபிள்ல பார்த்தா திருமுழுக்கு பெற்றார். என்ன முழுக்கு பெற்றாரு? திருமுழுக்கு பெற்றார். ரொம்ப பரிசுத்தமான முழுக்கு இயேசு பெற்றார். அப்ப எடுக்காம போக முடியுமா? பரலோகத்துக்கு போறோம்டா திருமுழுக்கு பெற்றுதான் ஆகணும். சோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகம் போக முடியுமா? முடியாது. வேறுபட்ட ஜீவிதம் செய்யாம போக முடியுமா? முடியாது. வேறுபட்ட ஜீவிதம் செய்த
மாத்திரம் அப்பம் விற்கதலும் கூட்டாய் வேலை எல்லாரிடத்திலும் அன்பா தோத்திரம் பண்ணி, ஐயா சோத்திரம், அடிச்சவங்களையும் நேசிக்காதவங்களையும் நேசிச்சவங்களையும் சாப்பாடு தராதவங்க எல்லாம் தோத்திரம் தோத்திரம்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அன்பா பேசிட்டு போனோம்னா அன்னைக்கு சாயங்காலம் நிம்மதியா சொல்லலாம், ஏசு இன்னைக்கு வந்தா என்ன, நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் போவோம். ஒரு ஆள்கிட்ட எப்படிம்மா சோத்திரம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நல்லாவே இருப்பேன் ஐய மாட்டோம் இருப்பேன் உனக்கு என்னன்னு கேட்பாங்க. அப்பவும் சோத்திர 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 கல்லையும் கும்பிட்டுட்டு போறேன். நம்ம என்ன அந்த பரலோகத்தை பார்க்கும், கல்லைன்னு சொன்னாலும் குழப்பம் இல்லை, பொல்லாதவைன்னு சொன்னாலும் காரியம் இல்லை. எப்ப காத்து போகும்னு தெரியாது. காத்து போற நேரம் நான் அங்க போய் மேக கூட்டத்தில் இருக்கவரை எனக்கு பார்க்கணும். அல்லேலூயா. பார்த்தா மாத்திரம் போதாது, அவரு வா உன்னை கூட்டிட்டு போறேன் வந்து கூட்டிட்டு போகணும். ஒருவேளை பரதீசில இளைப்பாற இடத்திலேயாவது கொண்டு வைக்கணும், பாதாளத்துல தள்ளிடக்கூடாது. அலை அமைதல் இல்லாம ஆவி அங்கே எங்கேயும் ஓடிடக்கூடாது. சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா. வயசாகும்போ எனக்கெல்லாம் வயசாகும்போ பைசா ஆசை கூடணும்னு நினைக்கிறேன். சோத்திரம். நான் என்ன சொல்லுறேன், வயசானவியல்கிட்ட நீங்க என்ன பைசா கொடுத்தாலும் எடுத்து தலையணையில பெட்ஷீட்ல வேற எங்கேயும் பேக்ல எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு ஒளிச்சு வைக்கணும். சோத்திரம். ஏன்னா ஒரு அவசியத்துக்கு இருக்கட்டு. கடைசியில எல்லாம் எண்ணி பார்த்தா ஒரு 250-300 ரூபா அதுக்குள்ள இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறது அவ்வளவு ஒதுக்கி வைப்பாங்க, அவ்வளவு ஒதுக்கி வைப்பாங்க. இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டே இருப்பாங்க ஒளிச்சு ஒளிச்சு வச்சு. சோத்திரம். அந்த பைசா ஆர்த்தி அதுல ஒன்றும் இருக்காது. ஆனா அவங்களுக்கு நிறைய வச்சிருக்கிறது போல, இங்க வச்சதை காணல எடுத்து போட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இவங்க போயிருந்த ஒரு அழுவாங்க பாருங்க, ஏசப்பா நான் வச்ச பைசா எல்லாம் போட்டுச்சுட்டு போறாங்களே, கடை ஒரு நிம்மதி இல்லாத ஜெபிக்க போறேன். நான் இதுல வச்சிருந்த பைசா எவன்டா போட்டுச்சது, யாருடா கடவாண்ட யாரு எடுத்து கொஞ்சம் வந்து இங்க பாருங்க பாப்போம். அங்க எடுக்கும்போது இந்த பாட்டு தாளுக்கு அடியில இருக்கும். சோத்திரம் இருக்கு இங்க பாருங்க பைசா. ஓ அதுக்கா சாரி சொல்லவே மாட்டாங்க. ஓ இதுலதான் இருந்திருக்குது, நான் தெரியாம சொன்னேன்னா அதெல்லாம் சொல்லியதான், நான் என்னைக்கும் சொல்லியது என்னைக்கு சொல்லியது போல இனி சொல்லிட்டு போக முடியாது. அவர் டபார்னு வந்த வரத்துல கொண்டு போவாரு வாப்பிள்ளை. சோத்திரம். இல்லடா சாத்தான் அந்த பக்கத்துல நிற்பான். சாத்தான் யூதா நிருபம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்க வாசிங்க, யூதா நிருபம் 6ஆம் வசனம். பிரைஸ் இல்ல. ஆமென். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாது தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளில் நியாய தீர்ப்புக்காக சங்கிலிகளினால கட்டி அடைச்சு வச்சிருக்கிறாரு. ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்களுக்கு இந்த பாடுன்னா இந்த புழுவுக்கு இந்த குப்பைக்கு என்னவாகும். சோத்திரம். கொஞ்சம் இருந்துன்னா கொஞ்ச நேரம் கழிஞ்சா எல்லாம் கிருக்கிருன்னு புழுத்துரும். சோத்திரம். அள்ளிக்கு நாரும். நேசிச்சு வச்சிருந்தவங்க கூட எப்படா இந்த பரைதத்தை பூத்தப்படாதா அப்படின்னு என்ன பார்த்து கேட்பாங்க. சோத்திரம். அதுவரையும் பாஸ்டர் சென்ட்ரல் பாஸ்டர் ஈவனோட விவரம் இல்லை. அந்த பரைதத்தை பூத்தாம ரோட்ல போறவே சொல்லிட்டு போங்க. டார்வின் பாஸ்டருக்கு அப்பா சொல்லிட்டு வர ரோடு வெளியில பரைதத்தை பூத்தாம கிறுக்கு பயில வச்சிருக்காரு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டு சொல்லிட்டு போவாரு. சோத்திரம். இவ்வளவு தான் எனக்கு குவான்டிட்டி, எனக்கு பல, எனக்கு சக்தி, எனக்கெல்லாம். இதை அவர் விண்ணுக்குரிய சரீரமா மாற்றி அவரோடு கூட வைக்கணும்னா அதுக்கேற்ற பரிசுத்தம் இந்த பூமியில இருக்கும் போது நமக்குள்ள வார்த்தையிலும் சிந்தனையிலும் செய்கையிலும் இருக்கணும். அல்லேலூயா. இந்த அனுபவம் மிகவும் தூதர்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்களை கூட அந்தகார சங்கிலியில கட்டி எங்க கொண்டு வச்சிருக்கிறாராம், நியாய தீர்ப்புக்காக கட்டி வச்சிருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலர் 2 பேதுரு 2 பத்ரோஸ் 2ஆம் அத்தியாயம் 4ஆம் வாக்கியம். 2 பத்ரோஸ் 2ஆம் அத்தியாயம் 4ஆம் வாக்கியம். பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்க. சரி, இவங்க தான் இப்படி சொன்னாங்கன்னா சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதத்துல 17ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கு. தாவீது சொல்லுகிறான், வாசிங்க. துன்மார்க்கரும்
தேவனை மறக்கிற யாவரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். மலையாளத்தில் பாதாளத்தில் தள்ளப்படுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. நரகத்தில் தேவனை மறந்தா மாத்திரம் போதும். ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், வேறுபாடு ஜீவிதம் செய்தேன், எல்லாம் செய்துட்டு கடைசியில சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்த போது, குடும்பத்தில் போராட்டம், ஆபத்து, கஷ்டம், இந்த நினைச்சதெல்லாம் நடக்காத வந்த போது இப்ப என்ன செய்கிறேன்? தேவனை மறக்கிறேன், தேவனை மறந்துட்டேன். தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, அந்த 3 நாள் உபவாசம் இல்லை, வாரந்தோறும் உபவாசம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இல்லை, சனிக்கிழமை எல்லாம் எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க போவனையில சோழியம் பார்த்துட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள் அதனால ஆறுதல் அடைகிறோம் என்று சொன்னா அந்த குறைவை கூட ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி நம்மை பரிசுத்தம் பண்ணாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்மார்க்கர் தேவரை மறக்கிறவருடைய கூட்டத்தில் மாறி விடுகிறோம். துன்மார்க்கரோடு ஜாயின் ஆகிறோம். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், பாவம் செய்யல, அக்கிரமம் செய்யல, திருடல, கெட்ட வார்த்தை எல்லாம் தேவனை மறந்தால், தெய்வத்தை மறந்தால், அல்லேலூயா, துன்மார்க்கருடைய கூட்டத்தில் போகிறோம். துன்மார்க்கருடைய கூட்டத்தில் இருக்கிற எல்லா நரகத்தில் தான் போகும், பாதாளத்தில் போகும். அந்த இடத்தில் தப்பித்துக் கொள்ள இயேசு வரமாட்டார். அவர் அங்கே போகிறார், அவர் அங்க போகிறார், பாதாளத்தை பார்க்கிறார். பாதாளத்தில் யார் இருக்கிறார் அவருக்கு தெரியும், உன்னதத்தில் யார் இருக்கிறார் அவருக்கு தெரியும். ஆனா அவர் அங்கே இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று இனி ஒரு நாள் வரமாட்டார். இன்றைக்கு கிருபையின் காலம், இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். அவருடைய வீட்டிலே எனக்கு ஒரு இடம் வேணும், அவர் கட்டி வைத்திருக்கிற வீட்டிலே எனக்கு வீடு வேண்டும்னு சொல்லணும். நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த வீடு வேணும், ஹல்லேலூயா, அந்த வீட்டில் நான் போகணும், அந்த வீட்டில் நான் இருக்க விரும்புகிறேன், எனக்கு அந்த வீடு தாங்க அப்படின்னு ஆண்டவரிடத்தில் போய் கேட்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மேகத்தில் பார்ப்பாங்க, இயேசுவை பார்ப்பாங்க, அவருடைய வீட்டை குறித்துள்ள எண்ணமே மாறிடும். பவுல் சொல்லும் போது உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து, தாவீது சொன்ன வார்த்தை அவரும் சொல்லுவார். ஆண்டவருடைய வீட்டை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் அவருடைய வீடாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு சின்ன குழந்தை கூட தேவனுடைய வீடா இருக்கிறது என்பதை மறந்து விடாதபடி இந்த குழந்தைகளை நாம் கனமாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் இவர்களுக்காக நாம் உத்தரவாதம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அதிக நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும், உபவாசம் பண்ண வேண்டும். என்னிடத்திலே ஒரு போதகர் வந்தார். வந்தபோது சுமார் ஒரு 20 வருடம் இருக்கும். அவர் சொன்னார், திங்கக்கிழமை உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்படி என் மனைவி முகத்தை இப்படி பார்த்தேன், இது என்னவாகும்? செவ்வாய்க்கிழமை உபவாசம் பண்ணுகிறோம் வீட்டு கூட்டத்துக்கு, வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணுகிறோம், சனிக்கிழமை உபவாசம் கூட்டத்துக்கு உபவாசம் பண்ணுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை காலத்தை உபவாசம் தான். இதுக்கு மேல ஒரு திங்களாச்சையும் இவர் விட மாட்டார். அதுவும் ஆண்டவருக்கு உங்கள்கிட்ட தானே அவர் சொன்னாரு, நீங்க ஒரு திங்கக்கிழமை தானே நீங்க உபவாசம் இருந்து. யார்கிட்ட சொன்னாரு? உங்ககிட்ட தானே சொன்னாரு. நீங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்தானோ, நீங்க எல்லாருக்கும் உபவாசம் இருக்குது, பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டாம். என்கிட்டே சொன்னா, நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ணண்டாமா? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக ஒரு நாள் கொஞ்ச நேரம் எடுத்து, ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சோம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுகிறோம், எல்லாருக்கும் தேசத்துக்காக ஜெபம் பண்றோம். நீங்க என்ன முழுகிற ஜெபத்துல எல்லாம் பார்த்தா முழுகிற தேசத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? சோத்திரம். தேசத்துல கிடக்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம பிள்ளைகளுக்காக யாரு ஜெபம் பண்ணுவா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ணாண்டாமா? நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் ஒரு நேரம் ஃபுட்டை மாற்றி வச்சுட்டு ஒரு 2 இட்லி, 2 தானே சாப்பிடுவேன். படிக்க போற பிள்ளை எல்லாம் 1.5 இட்லி ஆகும், அவ்வளோ போதும் அவங்களுக்கு. அப்படி நல்லா வயரை ஊத்துரும். வீட்டில் இருக்கும்போது தான் சாப்பிடுன்னு உருட்டி விட்டு சின்ன குழந்தைக்கு 5 இட்லி ஏற்றிடுவோம் எப்படியாவது. அப்படியே தின்னுடா, அங்கே காக்க வருது, குருவி வருதுன்னு.
இவங்க படிக்க போயாச்சுன்னா ஒன்றும் வேண்டாம், எப்படிதான் ஆண்டவர் நடத்துறாரோ பறந்து தான் போகிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, கர்த்தர் நடத்தட்டும். அப்படி சாப்பிட்டு வளருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணணும், சபை ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபம் இவர்களை வீண் போக விடாது, இவர்களை பரிசுத்தமான வழியில நடத்தி நித்தியத்துல கொண்டு நிறுத்தும். அதிகமா உபவாசம் பண்ணி நம்ம போற பரலோகத்துல நம்ம பிள்ளைகளும் வரணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், டேய் எனக்கு அம்மா இப்படிதான் என்ன படிப்பிச்சாங்க, அதுபோல நீங்களும் இருக்கணும். சோத்திரம். இப்ப எல்லாம் மாடல் ஜுவல்ஸ் போடுகிறது, கால் கழுவாம திருவிருந்து கொடுக்கிறது, சோதனை எப்படியோ ஆள் நிறைய வேணும் அப்படின்னு. நானும் பப்பா இடத்துல போய் இதெல்லாம் செய்யலாமேன்னு ஒரு தடவை கேட்டேன். அப்பா அவங்க சொன்னாவ இப்படி நாளும் செய்தாச்சு, பரலோகத்துக்கு போகணும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு, இந்த நம்பிக்கையே கெடுத்துறாத, கெட்டு போகாத. இது இங்க தலை பெருசா இருக்கவனுக்கு வியாதி பெருசா. எனக்கு ஓமை சொல்லி தந்தது, தலை பெருசா இருந்தா அவனுக்கு வர வியாதி பெருசா இருக்கும், தலை செருசா இருந்தா அவனுக்கு வர வியாதி செருசா இருக்கும். அதனால நீ பெரிய நிறைய விசுவாசிகளை வச்சு பெரிய பாஸ்டர் ஆகிட்டேன்னா உனக்கு நிறைய கணக்கு கொடுக்கணும். அது எப்படி இந்த காசு வந்ததுன்னு கணக்கு கொடுக்கணும், இந்த காசு எப்படி செலவிடுகிறே கணக்கு கொடுக்கணும், இந்த ஒவ்வொரு பைசாக்கும் நீ கணக்கு கொடுக்கணும். ஆனா உண்மையா கட்டப்பட்டு வராங்க பாரு, அவங்க கூட வாங்க பைசா உனக்கு தங்கும், மற்றது தங்காது, கவனமா இருந்துக்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. நான் அந்த அளவு கடினமா இவங்களுக்கு சொல்ல மாட்டேன், இவங்ககிட்ட சொல்லுவேன், கவனிச்சு எடுத்து போங்க. போற இடத்துல சபைக்கும் குழப்பம் வரக்கூடாது, ஆத்துமாக்களுக்கும் குழப்பம் வரக்கூடாது, ஊழியக்காரனும் வேதனைப்படக்கூடாது, யாரையும் குறை சொல்லாத. எப்படியாவது அந்த குடும்பங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தில் அவங்கள என்ன செய்யணும், கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு. நம்ம மற்ற சபைகள் எல்லாம் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, ஜுவல்ஸ் போட்டு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வாரமும் நீங்க மாற்றணும், நீங்க நல்லா வரணும், நீங்க அப்படி வரணும். இங்க பிரசங்கத்தில் யாரையாவது கொண்டு வச்சு அறுத்து உரிச்சு எப்படியாவது இவங்களை விட கேடு கட்டவங்க ஆக்கி விடுவாங்க. அடுத்தது பாஸ்டர் ஒரு அம்மாவை தெரியும், அவங்க சிஎஸ்ஐலேருந்து வந்துட்டு இருந்தாங்க, நல்லூர்ல இருக்கும்போது. அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணினேன், கழுத்தெல்லாம் பாம்பு வந்து சுத்தி கிடக்கு, பாம்பு வந்து சுத்தி கிடக்கு. கழுத்தில் கிடந்த செயினை எல்லாம் தூக்கி தூரம் எடுத்துறிஞ்சிட்டா. ஞானஸ்நானம் இன்னும் எடுக்கல, இதுக்கு ஜெயிலுக்கு போவோம் நாங்க, எடுங்க கையில, அதுல பாம்பு இருக்கு, பாம்பா இருக்கு, ஆண்டவர் பாம்பா காட்டுகிறார், நல்ல அந்நிய பாஷை போய் பாம்பா காட்டுகிறார். பிறகு நான் சொன்னேன், தயவு செய்து இங்க போடாதுங்க, அதை நான் எடுக்க மாட்டேன். பிறகு ஹஸ்பண்டை கூப்பிட்டு வயசானவங்க அவர் வந்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு போனார். அவ்வளவு அந்த தரிசனம் கண்டா இது எனக்கு வேண்டியதல்ல, அந்த பயம் அவர்களுடைய வாழ்க்கையில வருது. இது யாரு கொடுக்கணும், கர்த்தர் தரிசனம், நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியது. ஆண்டவர் அவர்களுடைய பேசி ஆண்டவரோடு அவர்களாக்கி யார் ஆவாங்க இந்த கேள்வி கேட்கும் போது அவர் சொல்லணும், 7000 கால் இருக்குவா, 7000 பேர் இருக்கு, அந்த மேகத்தை பாரு, மேகம் இதில் இயேசுராஜன் வாராரே பாட்டு பாடியே இல்ல, அங்க பாரு அவர் இருக்காரு. நாங்க எல்லாம் அன்னைக்கு இப்படிதான் வந்தோம், குடிக்க கஞ்சி இல்ல, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்ல, உடுக்க துணி இல்ல, முள்ள கொறுத்து வச்சுட்டு நாங்க நடந்தா. அன்னைக்கு தெய்வம் எங்களை ஆசீர்வதிச்சாரு, அபிஷேகத்துல நிரம்பணும், இரவெல்லாம் அந்நிய பாஷையில நிரம்பணும். பட்டினி இருக்குன்னு சொல்லி வேதனைப்படல, ஆண்டவரே எங்க பிள்ளைய காப்பாத்துக்கன்னு அழுதும் அந்த கண்ணீர் தாண்டா இன்னைக்கு உங்களை வச்சிருக்கு. அல்லேலூயா. பிச்சை எடுத்துருவாங்க, பிச்சை எடுத்துருவாங்க, மாறிடுவாங்க. தேவனுடைய கிருபை இதை நம்ம சொல்லாம வேற யார் சொல்ல போறாங்க? நம்ம பிள்ளைகள் நம்ம கூட நித்தியத்துல வரணும், நம்ம விசுவாசிகள் நம்ம கூட நித்தியத்துல வரணும், நம்ம தேசத்துல இருக்கிறவங்க நம்ம கூட நித்தியத்துல வரணும். நம்ம மாத்திரம் எல்லாம் விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு சேர்ந்தவர்களை கொண்டு போகாமல் இருந்தா நம்மிடத்திலே ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நல்ல பிரசங்கம் பண்ணினியே, நீ சொல்ல வேண்டிய சொன்னியா, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினியா, அந்த குடும்பத்துக்காக எதையாக நீ செய்திருக்கிறியா, நீ எதையாக செய்தேன்னா அதற்குள்ள பிரதிபலன் உனக்கு தருவேன். பரலோகம் திறந்து வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பார். ஸ்தேவான கல்லறிஞ்சு கொன்னுட்டாங்க, கல்லறிகிறாங்க. ஸ்தேவான் அப்படி பார்க்கிறார், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கிறாரு. பார்க்கும்போது சொல்லுகிறார், நான் யாரை பார்க்கிறேன், யாரை பார்க்கிறேன், சிங்காசனத்துல. அல்லேலூயா. நம்ம 4 பேர் கல்லறிஞ்சு கொல்லும் அவரை பார்க்கறதுக்கு
எவ்வளவு யார பார்க்கணும், இப்ப யார பிசாசுகளை பார்க்கணும், அப்படிதானே? கல்லறிஞ்சு கொல்லிய ஒருத்த, தூக்கு தட்டனை அனுபவிக்க ஒருத்த, யார பார்க்கணும்? ஆனா பிசாசுகள் வந்து நிக்கணும். ஆனா இவரு ஸ்தேவான் அவங்க கல்லறிஞ்சு கொல்லுறாங்க. யார் இறங்கிறது? யூத பிரமாணிகள், தெய்வ வசனம் அனுசரிச்சவங்க, தெய்வ கற்பனை அனுசரிச்சவங்க, சட்ட திட்டங்களை நன்றாக படிச்சு ரபி என்கிற பட்டம் வாங்குறவங்க கல்லறிஞ்சு கொல்லும் போது ஸ்தேவான் சொல்லுகிறார், நான் இயேசுவை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கு இயேசு வருவார். இயேசு விட்டுட்டு போக மாட்டார். எவ்வளவு வேதனை வந்தாலும் அவர் ஓட மாட்டார். எந்த ஐசியூலே இயேசு வருவார். எந்த பிரச்சனை நடந்த இடத்துல இயேசு வருவார். உங்களை காப்பாற்ற அவர் கடந்து வருவார். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கவனும் அவர் மேகத்தில் ஓடி வருவார். அல்லேலூயா. அந்த இயேசுவை பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 22 7வது வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்திலே தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் இதெல்லாம் என்னது? பிரவச்சனம். இனி ஒரு பிரவச்சனம் நமக்கு தேவையில்லை, தீர்க்க தரிசனம் தேவையில்லை. ஆனா தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாங்க. தீர்க்க தரிசிகளை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். தீர்க்க தரிசிகளினாலே அநேகர் மரண கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அநேகர் ஆறுதல் அடைகிறார்கள், தேர்தல் அடைகிறார்கள். இங்கே கையிலேயே கொடுத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் வசனங்களை வாசிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை என்ன செய்யணும்? செய்யணும். அதன்படி செய்ய பிரயாசப்பட வேண்டும். இதை செய்ய விரும்பும் போது இதனால ஆசீர்வாதம் நமக்கு வரும், இதனால நன்மை வரும், இதனால மேன்மையான கிருபைகள் நமக்கு கடந்து வரும். ஆண்டவர் சொன்னார், நான் சீக்கிரமாய் வருவேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, திருடனை போல வருகிறேன்னு சொல்லுகிறார். கள்ளனை போல வரும். அது உதாரணம். பொருளை திருடி கொண்டு போவதற்கு எவ்வளவு ஷார்ப்பா வருவாங்களோ அது போல வருவேன் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், நம்முடைய வஸ்திரம் இல்லாமல் நாம் போய் நிற்கிற ஒரு ஆதாமை போல நிற்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீதியின் சால்வையை காத்துக்கொள்ள வேண்டும். துதியின் உடையை காத்துக்கொள்ள வேண்டும். கல்யாண வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமும் பிரகாசமான வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். வெள்ளை வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மகிமையின் அனுபவத்தோட நீங்கள் ஜுவாலித்து போகும்போது, மகிமையின் சந்தோஷத்தோட மேக கூட்டத்தை பார்க்கும் போது நீங்க சொல்லுவீங்க, என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், மேக கூட்டத்தில் இயேசுவை பார்க்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் அங்கே நிற்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இயேசு இருக்கிறார். இயேசு வருவார், என்னை கூட்டிக் கொண்டு போவார். நான் இயேசுவோடு கூட வாழ்வேன். அந்த பாக்கியம் சிலருக்கு தான் கிடைக்கிறது. சில பரிசுத்தவான்கள் அந்த நேரத்தில் மிகவும் வேதனைப்படுகிறது உண்டு. மரணம் வராமல் தவிக்கிற அனுபவங்கள் உண்டு. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்காக இயேசு வருவேன், வந்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் இயேசு வந்து என்னை கூட்டிட்டு போகணும். என்னுடைய துக்கம், என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் எல்லாம் மாறி போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீரை எல்லாம் அவர் துடைத்து போடுவார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. அல்லேலூயா. இனி நீங்க அழமாட்டீங்கன்னு சொல்லுகிறார். நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை கீழ்ப்படியும் போது, சத்தியத்துக்காக திறப்பின் வாசல்ல நிற்கும் போது, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சிங்கப்பா, என் பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கதறி ஜெபிக்கும் போது, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர். எங்க பாப்பா பாஸ்டர்
எங்க அம்மா வீடு வீடா ஜெபம் பண்ண போற ஒரு ஊழியக்காரி. நான் ஒருத்தன் தான் உண்டு. நான் எல்லாம் காசு வேணும், நான் சொன்ன காசு வேணும், பணத்துக்காக எது வேணும்னாலும் செய்வேன். அந்த சூழ்நிலையில பப்பாவமோ ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. விசுவாசிகள் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே விசுவாசிகள் தம்பி இறைச்சி ஆண்டவரே ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் இஷ்டம் உள்ளதல்ல. சோத்திரம். டார்வினுக்கு மூட்டு முறியணும். சோத்திரம். அவன் வந்தானா பைபிளை கொண்டு வைப்பான், அப்படின்னு நிற்பான். அவன்கிட்ட கொடுத்த ப்ரோக்ராம் மாத்திரம் தான், அடுத்தது எங்க ஓடனான்னு தெரியாது. நான் இப்ப அப்படி இல்லை, ரொம்ப தேவ சம்பந்தம் ஸ்டேஜில் இருக்கிறது பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கும், தோத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா. எப்படிடா இவனை பிடிச்சு இப்படி இங்க பிடிச்சு இருத்தி இருக்கிறாங்க. சோதரம். அப்படி இது யாரும் விரும்பி இந்த வேத புஸ்தகத்தை எடுக்கல, தானா வந்து நம்ம தலை மேல பரிசுத்தவான்களுடைய ஜெபம், பெற்றோருடைய ஜெபம், கண்ணீர், இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் ரத்தம் உங்களை என்னை தேடி வந்திருக்கிறது. இந்த பகல் வேளையில அர்ப்பணம் செய்யலாமா? நான் பேசினா நிறைய பேசிட்டு இருப்பேன். சோதர எல்லாரும் பசியா இருக்கிறீங்க, அவர் சொன்னார் என்கிட்ட, சோதர சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னா, அதனால நான் முடிக்கிறேன். சோதரம் சீக்கிரமா இயேசு வருவார். அந்த வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 17-18 வசனத்தை வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு ஒன்றை கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஹல்லேலூயா. இதில் எதையாவது நான் கூட்டுவதற்கு நான் பெரிய தீர்க்கதரிசி அல்ல. கூட்டுனேன்னா என்ன செய்திருவாரு? இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை என் மேல கூட்டிடுவார், குறைச்சாலும் வாதைகளை போட்டுருவார். இதை படிச்சவன் என்ன செய்ய மாட்டான், இதுல இருந்து ஒண்ணு கூட்டவும் செய்ய மாட்டான், இதுல இருந்து ஒண்ணு குறைக்கவும் மாட்டான். நான் செய்கிறேன் அப்படி சொல்ல மாட்டான். பயத்தோட இந்த வேத வசனத்தை கை கொள்ளுவான். அதுல 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. சோத்திரம். நான் என்ன செய்தாலும் இதுக்குள்ள பலன் என்னோட கூட வருது. செபிப்போமா? பலன் வேணும். எல்லாரும் பலன் வாங்கணும், எல்லாரும் பலன் வாங்கணும். நான் செய்ததுக்கு கர்த்தருக்காக என்ன செய்தோமோ, ஹல்லேலூயா. தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், வாளால் வெட்டப்பட்டார்கள், குத்தி கொலை செய்யப்பட்டார்கள். இப்ப கூட பல பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் 1000 கணக்கிலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய வசனத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. சொந்தக்காரர்கள் அவளை சேர்த்து கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிறார், நீ வரும்போது நான் உனக்கு அதுக்கு பிரதிபலன் தருவேன், நீ வரும்போது பிரதிபலன் தருவேன். இதோட ஓட்ட முடியாது தம்பி, இதோட ஓட்ட முடியாது தங்கச்சி. ஓட்ட முடிந்த பிற்பாடு இங்கே இருந்து ஜீவன் போனதும் வேறொரு இடத்துக்கு போகிறோம். அங்கே ஹல்லேலூயா. அன்றைக்கு ஐஸ்வர்யவான் பரிதபித்தது போல ஒரு சொட்டு வெள்ளம் வெள்ளம்னு கேட்கும் போது அந்த தரித்திரன் ஆபிரகாமுடைய மடியில இருந்து வாய் கூட துறக்காமல் அவன் சும்மா சந்தோஷமாய் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மடி வேண்டுமா? இந்த நரகம் தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீருக்காக கெஞ்சுகிற இந்த நரகம் வேண்டுமா? ஒன்று யோசித்து பார்ப்போம். நரகம் மிகவும் கொடியது, கொடுமையான நரகம், மோசமான நரகம், வேதனையான நரகம். இந்த நரகத்திற்கு போகாமல் இருக்க வேண்டுமானால் யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த நித்திய வீட்டில் போவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்கடா, அந்த நித்திய வீட்டில் போகிறதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லுவீங்கடா. உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் வந்து உங்களை ஆட்டி தேற்றுவார். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் உங்களோட பேசும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாறுவீங்க. ஒருவேளை இந்த பூமியில 10 நாள் உபத்திரவங்கள் முடியும் போது உங்களை அப்படியே தூக்கி எடுப்பா.
தூக்கி எடுப்பா. தூதர்களை எடுத்து ஆபிரகாமுடைய மடிக்கு போவீங்க. விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் ஆபிரகாமுடைய மடிக்கு போக வேண்டும். சீக்கிரமாய் வருவார், மேகங்களுடனே வருவார். குத்திரவர்கள் பார்ப்பார்கள். ஓ ஹalleluya, ஹalleluya. பூமியில் கோத்திரத்தார் புறப்படுவார்கள். ஆனால் நான் சந்தோஷத்தோடு அவரிடத்தில் போவேன். நான் மகிழ்ச்சியோடு அவரிடத்தில் போவேன். நான் மகிழ்ச்சியோடு அவரோடு கூட இருப்பேன். இந்த ஜீவ வார்த்தைகள் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. இந்த ஜீவ வசனங்களை பிரசங்கிக்காமல் இருக்க முடியாது. இந்த ஜீவ வார்த்தைகள் ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை. எந்த ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் இல்லை. இந்த ஜீவ வார்த்தைகளை கீழ்ப்படிந்தாக வேண்டும். Hallelujah.